மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறுவப்பட்டுள்ள புதிய கொடிமரத்திற்கு புதன்கிழமையன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி சன்னதி கம்பத்தடி மண்டபத்தில் நிறுவப்பட்டிருந்த கொடிமரம் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கொடிமரம் அகற்றப்பட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி 56 அடி உயரமுள்ள புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய கொடிமரத்திற்கு தாமிர தகட்டின் மேல் சுமார் 11 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி தங்க தகடு ஒட்டும் பணி நடைபெற்றது. செவ்வாயன்று மாலை பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதனன்று காலை புதிய கொடிமரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முந்தைய கொடிமரத்தை அகற்றி புதிய கொடிமரத்துக்கு இன்று பூஜை செய்து இன்று கொடிமரத்தை நட்ட கும்பாபிஷேகத்துக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். 56 அடி தேக்கு மரத்தில் தாமிர தகடுக்கு மேல் 10.5 கிலோ தங்கத்தகடு பதித்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்னர் கொடிமரத்தின் கீழ்ப்பகுதியில் பால், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செந்தூர் பாண்டியன், கலெக்டர் சுப்பிரமணியன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் தனபால், கோவில் நிர்வாக அதிகாரி ஜெயராமன், கோவில் தக்கார் கருமுத்து கண்ணன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.